ஒருவர் ரிஷப லக்னத்திலே ஒருவர் பிறப்பெடுத்திருக்கிறார் என்றால், ரிஷப லக்னம் என்பது சிற ராசி, அது ஒரு மண் ராசி. அந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் ஆண் சுக்கிரன். அந்த ரிஷபத்திலே பிறந்தவர் இந்த லோகத்திலே எதற்காக ஜென்மம் எடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமேயானால், அவர் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்தினுடைய கர்மாவை அனுபவிக்கவே இவர் பிறந்திருக்கிறார். அப்ப காலபுருஷனுடைய அந்த கர்ம வீடு என்பது ரிஷபத்திற்கு 9ஆம் வீடாக வருகிறது. எனவே இவர் தன்னுடைய பாக்கியத்தை அனுபவிக்கவும், தன்னுடைய தந்தைக்கு கர்மா செய்யவும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இவர் அங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம். 9ஆம் இடம் என்பது அந்த மகரம் என்பது சேரும் சிகதியும் நிறைந்த இடம். அது சுடுகாட்டு ராசி என்று சொல்லப்படுகிறது. அது காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சனியினுடைய சரவீடாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்களை நாம் பார்ப்போமேயானால், சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரம், சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் என 3 நட்சத்திரங்கள் அந்த இடத்திலே இருக்கிறது. இது போக அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. சிறப்பு என்னவென்றால், அந்த இடத்திலே அபிஜித் நட்சத்திரம் அப்படி என்ற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் இருக்கின்ற காரணத்தினால், இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே, ஏதாவது ஒரு கட்டத்திலே, அவர் வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்ற ஒரு சூழல் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது.